ஹிந்தி எதிர்ப்பு மற்றும் ஹிந்தி எதிர்ப்பால் மட்டுமே ஒரு கட்சி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. அந்த கட்சி மட்டுமல்ல, அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களும் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு என்று வேக்காடம் பேசிக் கொண்டிருக்கும் அந்த தலைவருக்கான பதிவு இது. இண்டி கூட்டணி அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக 40-50 கட்சிகள் சேர்ந்து கூடிய கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில் பேசும் பொழுது தெற்கத்திய தலைவர்களுக்கு ஹிந்தி தெரியாது என்பதற்காக மொழிபெயர்ப்பிற்காக ஒருவரை கூப்பிடுகிறார்கள். நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார் என்றால், தெற்கிலிருந்து வரும் தலைவர்கள் ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கள், ஹிந்தி தெரியாத வெக்கம் இல்லையா, அப்படி அந்த மாதிரி ஒரு பாலிசி அவர் கேட்டிருக்காரு. ஹிந்தி எதிர்ப்பை முன்னுதாரணமாக வெளித்து கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்து முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கண்டனம் தெரிவிக்காது கூட வருத்தம் இல்லை, ஏனால் நீங்கள் அங்க கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஊபிக்கள் கண்டனம் இல்லை, சரி பரவாயில்லை, ஒரு கிளை தலைவரிடம் கூட கண்டனம் இல்லையே, என்ன ஊபி, என்ன உங்களுடைய ஒரு கொள்கை, என்ன உங்களுடைய கொள்கை பிடிப்பு தெரியவில்லையே. ஓகே, நன்றி, இதுதான் நீங்கள் என்று எங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் விரைவில் தெரிய வைப்போம். ஆனால் சங்கிகளாகிய நாங்கள் என்றும் தெளிவாக இருக்கிறோம். தாய்மொழியை மறக்கவில்லை, ஹிந்தியை நாங்கள் திணிக்கவில்லை. மும்மொழி கொள்கையில் உங்களுடைய விருப்ப மொழியை மட்டுமே எடுக்க சொல்கிறோம். எனவே ஹிந்தியை நாங்கள் திணிக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். இன்று உங்கள் மூலியமாக ஹிந்தி திணிப்பை இண்டி கூட்டணி மட்டுமே முன்வைக்கிறது என்பது அழகாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.